எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். பர்ஸ்ல இருக்க எடுத்துக்க. என்ன 100 ரூபா தான் எடுத்துக்க? எனக்கு இது போதுங்க. எனக்கு என்ன செலவு இருக்க போகுது? வச்சுக்க. எதுக்குங்க? வச்சுக்கடா. எனக்கு பைக்ல போகும்போது பாத்து போங்க. ரவி மாமாவை பாத்தீங்கல்ல? உன் ஆள் சேஃபா போகணும், அவ்வளவுதானே? லீலா, என்னங்க? ஏதோ சொல்ல வந்த? எப்போ? கோபியும் விஜயும் வரத்துக்கு முன்னாடி ஏதோ சொல்ல வந்தியே, என்னது? இல்லையே. இல்ல, அப்ப நான் கேட்டனே, அது விஷயமா ஏதோ சொல்ல வந்தியே. எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்ல வந்தேன், வேற எதுவும் இல்ல. அப்ப நீ சொல்ல வந்த, இப்ப அப்படியே நீ பல்ட்டி அடிக்கிற. நான் ஒன்னும் பல்ட்டி அடிக்கல. இத பாருங்க, நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது அவ்வளவுதான். ஏன் லீலா, தீபாவளிக்கு பர்ச்சேசிங் எல்லாம் முடிச்சிட்டியா? இல்ல விஜய், இனிமேதான் வாங்கணும். நீ வாங்கிட்டியா? இல்ல லீலா, இனிமேதான் நானும் பர்ச்சேஸ் பண்ணணும். இந்த வேணும்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் பர்ச்சேஸ் பண்ணலாமே. பாப்போம். என்ன லீலா, நான் இவ்ளோ ஆர்வமா சொல்லிட்டு இருக்கேன், நீ பாப்போன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டியே. அதான் நீயே பார்த்தல, அவர் படுத்துட்டு இருக்காரு. அவருக்கு என்ன லேசான அடிதானே, இன்னும் 2 நாள்ல எழுந்திரிச்சிட்டு போறாரு. அதுக்கு போய் இவ்வளவு கவலைப்பட்டுட்டு இருக்க? அதுவும் இல்லாம என் வீட்டுக்காரர் நல்லா செலக்ட் பண்ணுவாரு. அவருக்கு இதுல நிறைய நாலேஜ் இருக்கு. நாம அவரோட போனோம்னா நல்லா செலக்ட் பண்ணி தருவாருல்ல. சரி போலாம். லீலா, இப்பெல்லாம் அவரு என்னை எப்படி பாத்துக்கிறார் தெரியுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் தான் பார்த்தனே, நீங்க 2 பேரும் ரொம்ப சகஜமாயிட்டீங்கன்னு தெரியுது. அவரு ரொம்ப நல்ல மனுஷன், அநியாய பொறுமை அவருக்கு. நான் தான் ரொம்ப சிடுமூஞ்சி. நீ சிடுமூஞ்சி மட்டும் இல்ல, சரியான அழுமூஞ்சும் கூட. ஆமா, ஆனா அவருக்கு எப்பவுமே சிரிச்ச முகம் தெரியுமா? அவருக்கு கோவமே வராது. நான் கூட பல முறை ரொம்ப குழம்பி இருக்கேன். நான் ரொம்ப துரதிருஷ்டம் பிடிச்சவன் நினைச்சு அழுதுருக்கேன். ஏன்னா நான் பட்ட கஷ்டம் அந்த மாதிரி. சாகணும்னு கூட பல முறை நினைச்சிருக்கேன். இப்போதான் தெரியுது, இப்படி ஒரு நல்ல மனுஷனை புருஷனை அடைஞ்சு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அத்தனை வேதனையும் நான் அனுபவிச்சிருக்கேன்னு எனக்கு இப்போ தோணுது. இதே மாதிரி எப்பவுமே இருக்கணும் லீலா. நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவு. இப்போ சந்தோஷமா வாழ தொடங்கியிருக்கோம். பழைய விஷயம்லாம் இதோட போயிடணும். அதை யாரும் எங்கேயும் பேசிடக்கூடாதுன்னு நான் கடவுளை வேண்டிட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா? அவர் ரொம்ப நல்லவர், நிறைய வேதனைப்பட்டிருக்காரு. இனிமே அவர் எந்த விதத்திலையும் காயப்பட்டுக்கூடாது. அதான் என்னோட பிரார்த்தனையே. சரி லீலா, இப்போ ரவி மாமா உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாரு? எதுவும் பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லையே? சேச்சே, இப்பெல்லாம் அவர் பழைய மாதிரி எல்லாம் இல்ல. அவரு அடியோட மாறிட்டாரு. என்கிட்ட எவ்வளவு பிரியமா நடந்துக்கிறாரு தெரியுமா? அப்படியா? ஆமா விஜய், நான் வருத்தப்படக்கூடாதுன்னு ஒவ்வொரு வாட்டியும் என்கிட்ட கவனமா பேசுறாரு. பரவாயில்லையே. வேற என்ன லீலா, இதையும் கட் பண்ணட்டுமா? ஏமா லீலா, ரவி எங்கம்மா? அவர் ரூம்ல தான் இருக்காரு மாமா. ரூம்ல இல்லையம்மா? ரூம்ல இல்லையா? அப்போ வெளியில எங்கேயாவது இருப்பார் மாமா. எங்க போயிருப்பான் இவன்? அத்தை, மீனாட்சி, என்னங்க? ரவிய பாத்தியா? ரூம்ல தானங்க இருந்தா? ரூம்ல இல்லையம்மா. என்னங்க சொல்றீங்க? என்னத்த சொல்றது போ.
எங்க போயிருப்பான் இவன்? கடைக்கு எதுவும் போயிருப்பாரோ? இல்லம்மா, உடம்பு சரியில்லைன்னா அவன் இந்த மாதிரி எங்கேயுமே போக மாட்டான். இப்படி வழக்கத்துக்கு விரோதமா நடந்திருக்கானே. எங்க எப்படி விட்டீங்க அவனை? என்னம்மா லீலா, உடம்பு சரியில்லாத நேரத்துல நீ தானமா அவனை பொறுப்பா பாத்துக்கணும். இல்ல அத்தை, சமையல் கட்டுல வேலை இருந்தது. என்னதான் சமையல் கட்டுல வேலை இருந்தாலும் அவனையும் ஒரு பார்வை பாத்துக்கணும் இல்லம்மா. ஐயோ, தனியா போயிருக்கான், என்ன ஆகுமோ ஏதாகுமோ. ஆமா லீலா, உடம்பு சரியில்லாம 2 நாளா ஒன்றும் சாப்பிடாம வேற இருக்கான். போய் எங்கேயாவது மயங்கி விழுந்தானா என்ன பண்றது சொல்லு. சரி, நான் போய் எங்கேயாவது இருக்கான பார்த்துட்டு வரேன். இந்த சாவியை கொண்டு போய் உள்ள வை. ஏன் லீலா, எங்க போயிருப்பாரு? அதான் எனக்கும் தெரியல விஜி. சரி, காலார் எங்கேயாவது நடந்து போயிருக்கலாம். நீ எதுக்காக இப்படி டென்ஷன் ஆகுற? எங்க போறதா இருந்தாலும் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இப்ப எனக்கு தானே கெட்ட பேரு. கேர்ள்ஸ், எல்லாம் ஒழுங்கா வேலை செய்றீங்களா? இந்த பாருமா, நூல் விலகாம தைக்கணும், ஸ்கேல் விலகாம வெட்டணும். இதுதான் தியரி. இதை மட்டும் ஒழுங்கா ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சுங்க, பெரிய ஆளா வரலாமா? சரிங்கண்ணா. என்னது அண்ணனா? சார்னு கூப்பிடுமா? அக்கா, அட மாப்பிள, நீங்க தானே? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அளவு கரெக்டா இருக்கான்னு பாத்துட்டு இருக்க மாப்ள. ஏண்டா, நீயே ஒரு அன்சைஸ், நீ அளவு கரெக்டா இருக்கான்னு பாக்குறியா? என்ன முறைக்கிற? உன் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கியா நீ? ஏண்டா, லாங் ஷாட்ல பார்த்தா ஏதோ கோணி போய் நடந்து வர மாதிரில இருக்கு. இப்ப நீ என்ன சொல்ல வர சரக்கு மாஸ்டர்? என்னது இது சரக்கு மாசா இதுன்னு பேசிட்டு சுமார். ஆமா, நீ தான் சமையல புளியாச்சே, அப்புறம் உனக்கு சரக்கு மாசங்க வேற என்ன சொல்றது? இங்க பாருமா தங்கச்சி, உனக்கு சமையல்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு வச்சுக்க, இந்த ஆள்கிட்ட கேளு, உடனே தீர்த்து வச்சிருவா. அப்படி இன்னொன்னு தெரியுமா, இந்த ஆளு சமைச்சு போறதை சாப்பிட்டு தான் இவர் பொண்டாட்டி 3 வேளை நல்லா மூக்கு பிடிக்க தின்னு பெருத்து கிடக்குது. நான் அப்புறம் வரேன். மாப்பிளே, போறாதான் போற, வரும்போது 1 டம்ளர் மிளகு ரசம் வச்சு கொண்டு வா. காலையில இருந்து வயிறு கடமடா கடமடான்னு இருக்கு. கீழே வருவல்ல, வா. மாப்பிளே, சட்டுன்னு கொண்டு வந்துரு. தீவெடி தடியனுக்கு திமிர் ரொம்ப தான் ஜாஸ்தியா போச்சு. ஏ குமார், என்னடா விடுவிடுன்னு கோவம் ஆற மாதிரி தெரியுது? இந்த வீட்டுல முட்டா பசங்க ஆட்டம்லாம் ஜாஸ்தியா போச்சு. பிரில்லியன்டான என்ன மாதிரி ஆட்கள் எல்லாம் சுத்தமா இன்சல்ட் பண்றாங்க. அதையே தான் நானும் சொல்றேன். கிராஸ் வேட தலைக்கீழ போடுறவன் நானு. இந்த இங்கிலீஷ் பேப்பரை கையில் கூட பிடிக்காத போஸ் என்ன அலட்சியமா பேசுறான். ஓ மேட்டர் அப்படின்னா என் மேட்டர் அதை விட மோசம். ஏன் அறிவு, அழகு, உயரம், கம்பீரம் இது எல்லாத்துலயும் என்னை விட கம்மியான உன் சகல சிவராம. ஏ, அவன் மச்சான் தானே? அவனை என் மச்சனை சொல்றது எனக்கு அவமானையா? முன்ன பின்ன இருந்தாலும் அப்பப்போ லூஸ் மாதிரி பேசினாலும் உன்னை என் மச்சான் ஏத்துக்குவேன். ஏன்னா நீ வேலைக்கு போற, இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிற. நீயாவது என்ன ஓரளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கிய. ஆனா அந்த சிவராம கோயில் வாசல எண்ணெய் தீபம் வைக்கிற மாதிரி இருந்துட்டு என்ன கிண்டல் பண்றாயா? அதுவும் லேடிஸ்க்கு முன்னால ஒரு பொண்ணு என்ன பார்த்து நக்கலா சிரிக்கிறாயா? எனக்கு எவ்வளவு அவமானம் வச்சு தெரியுமா? டே குமார், இதெல்லாம் இந்த கோபி கொடுக்குற இடம். 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் கூட படிக்காத இவனுங்க ஓரளவுக்கு படிச்ச நம்மளுக்கு மரியாதை கொடுக்குறாங்க பத்தியா? இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணையா? கரெக்ட். இந்த வீட்டுல நடக்கிற அநியாயத்தை பார்த்துட்டு இனிமே ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. பாரு, நடு கூடத்துல நீ நானும் நின்னு சத்தம் மட்டும் பேசிட்டு இருக்கோம். யாராவது கவனிக்கிறாங்களா பத்தியா? அதான் எனக்கு யோசனையா இருக்கு. தப்பான கூட்டணியில சேர்ந்துடுமோ? டேய், என்ன முணுமுணுக்குற? எனக்குள்ள நானே வருத்தப்பட்டுக்கிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. டேய், இவனுங்களெல்லாம் திமிரு எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிற? அதான் நீ சொன்னல, எல்லாம் என் தம்பி கோபி கொடுக்குற இடம். எல்லாம் ஒண்ணா சேர்ந்து பிசினஸ் பண்றாங்களே, அதான் நம்மள சட்டை பண்ணாம திரியறானுங்க. இதை இப்படியே விட்டுற கூடாது. என்ன பண்ணலாம் சொல்ற? முள்ளாலதான் எடுக்கணும். பிசினஸால தான் ஜெயிக்கணும். எப்படா சொல்ற? அதான் அன்னைக்கே சொன்னல மச்சான், நாம மட்டும் வெடிக்கடை போட்டா லாபத்தை அள்ளிலான்னு. அன்னைக்கு பெருமாள் கோயில் மாடு மாதிரி தலையாடினேன். அதுக்கப்புறம் ஏதோ பேசினே நீ. அவனோட பாரு, பேசினாங்க, ஆரம்பிச்சாங்க. நாமளும் அதே மாதிரி ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தெரியும் யாரு பெரிய ஆடுன்னு. அவனுங்க 2 பேருக்கு தான் பிசினஸ் ஆரம்பிக்க தெரியுமா? நீயும் நானும் ஒரு கடைக்கு ஓனர் ஆகுறோம். அவனுக்கு மூஞ்சில கறியை பூசுறோம். அதுக்கு பட்டாசு கடை தான் கரெக்ட். வெடியெல்லாம் வெடிச்சதுக்கு அப்புறம் நிறைய கறி மிஞ்சம் எடுத்து மூஞ்சில பூசிடலாம். நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு. டேய், இப்ப சொல்றேன்டா. நீயும் நானும் சேர்ந்து வெடிக்கடை போடுறோம்டா. எல்ஐசில லோன் போட்டு பணம் வாங்கி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்ட் கிட்ட பணம் கேட்டிருக்கேன். அவன் கண்டிப்பா கொடுப்பான். நீயும் நானும் வெடிக்கடை போடுறோம். அந்த சத்தத்துல இவனுக்கு நடுநடுங்க போறானுங்க பாரு. ஏங்க, என்னங்க நீங்க? அந்த பணம் இருந்தா நம்ம பொண்ணுக்கு நகை வாங்கலாம், இல்ல பேங்க்ல போடலாம். வெடிக்கடை அது இது போட்டு காசை கரியாக்கிடாதீங்க. ஆமா. ஏய், போடி போடி. உனக்கு பிசினஸ் பத்தி என்ன தெரியும்? நீ எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டியா? ஆளை பாரு, போடி போடி உள்ள. டேய், பணத்துக்கு நான் பொறுப்புடா. வெடிக்கடை போடுறோம், ஏற்பாடு பண்ணு. ஓகே, டன். டேய், என்னடா சைலண்டா போறா? என்ன செகண்ட் பண்றா மச்சான்? மொத வேட்டு உனக்கு தான், மொத ப்ராஃபிட் உனக்கு தான். அது
ஏங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு போற ஆளே ஞாபகத்தில் வச்சுக்க முடியல. நீங்க என்னன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பெரிய ஒரு வெள்ளை சட்டை வெள்ளை வெஸ்டி தலையில பட்டாட்டு கூட வந்து 100 ரூபாய்க்கு உங்ககிட்ட சில்லறை கேட்டாரு. நீங்க கூட இல்லன்னு சொன்னீங்களே. அப்ப 2 பேர் பக்கத்துல தம் அடிச்சிட்டு தண்ணி அடிச்சிட்டு இருந்தாங்களே. பாக்குறதுக்கு டீசெண்டா டிப்டாப்பா இருந்தாங்க. ஞாபகம் இல்லையே நல்லா யோசனை பண்ணி பாருங்க. சார். இது ஆவற வேலை இல்லை சார். நீங்க போய் வேலையை பாருங்க சார். இல்ல எதுக்கும் யோசனை பண்ணி பாருங்களேன். ஏங்க 2 மணி நேரமா கேக்குறீங்க, நானும் பதில் சொல்றேன். இல்லைன்னு சொல்றல, கிளம்புங்க ஐயா. முக்கியமான விஷயங்க. ஏதாவது லவ் மேட்டரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. லவ் மேட்டர் தான். இல்லைன்னா 2 மணி நேரமா கால் கடுக்க இங்கே நிப்பீங்களா? ஏன் சார் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? என்ன ரவி இங்க நிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? சும்மாதான். சும்மாவா? ஒண்ணும் இல்ல. என்ன ரவி, என்னன்னு கேட்டா ஒண்ணும் இல்லைங்கிறீங்க, திருப்பி என்னன்னு கேட்டா சும்மாதாங்கிறீங்க, மறுபடியும் என்னன்னு கேட்டா ஒண்ணும் இல்லைங்கிறீங்க. பெட்டிக்கடை பக்கத்துல எதுக்கு சும்மா நிக்கணும்? சார் அவர் ஏதோ ஒரு மேட்டருக்காக நிக்கிறார் சார். நம்ம கிட்டலாம் சொல்ல மாட்டார். என்ன ரவி, கடைக்காரர் ஒரு சைஸா சொல்றாரு, தமிழ் மாடிக்க வந்தீங்களா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சார் பாவம் விட்டுருங்க சார். ஏதோ லவ் மேட்டர் போல இருக்கு. என்ன லவ்வா? ஹலோ, இவர் ஏற்கனவே கல்யாணம் ஆனவருங்க. என்ன ரவி, லவ் இவங்கிறாரு, தனியா எதுவும் ட்ராக் ட்ரை பண்றீங்களா? ஐயோ நீங்க வேற. அவர் சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் வரேன்னு சொன்னா வரல, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு மனுஷன் சும்மா இருக்கும் போதெல்லாம் தப்பலாம் பண்ணுவான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இப்ப நீங்க அடிபட்டு வீட்டுல சும்மா இருக்கீங்க, அதான் இங்கெல்லாம் வந்து நிக்கிறீங்க. முதல்ல வண்டியில உட்காருங்க, வீடு போலாம் வாங்க. டேய் ரவி, என்னடா நீ இந்த நிலைமையில ஒன்றும் சொல்லாம கொள்ளாம போயிட்ட? எல்லாரும் எப்படி பதறி போயிட்டோம் தெரியுமா? எங்கடா போன? என்னங்க எங்க போயிட்டீங்க? வாங்க உள்ள சொல்லண்டா. எங்கப்பா போன? டேய் ரவி, எங்கடா போன? ஏண்டா நீ பாட்டுல இப்படி சொல்லாம கொள்ளாம வெளியில போனா நாங்க என்ன நினைக்கிறது? ஏண்டா இப்படி படுத்துற? ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க? ஒரேதான் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாதுன்னு சொல்லி தானே வாக்கிங் போனாரு. இதுக்கே அவ்வளவு டென்ஷன் ஆறீங்க? அது இல்ல கோபி, ஏற்கனவே உடம்பு சரியில்லாதவன், கண்ட மாத்திரைகளை தின்னு ரொம்ப வீக்கா இருக்கான். சரியான நேரத்துக்கு சாப்பிடுறது வேற இல்ல. இந்த நேரத்துல வெளியில போய் எங்கேயாவது மயங்கி விழுந்துட்டா என்ன பண்றதுன்னு தான். அவர் எங்க மாத்திரை எல்லாம் போறாரு? இன்னைக்கே நான் தான் மாத்திரையை கொடுத்தேன். அது மட்டும் இல்லைங்க, வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். அவரும் தைரியமா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாரு, அதான் வெளில வாக்கிங் போயிருக்காரு. இல்ல கோபி, அது நல்ல நிலைமையில வெளியில போயிட்டு வரும்போதே ஏதோ குருட்டுத்தனமான யோசனையில போய் தலையில அடிபட்டு வந்து கிடக்கான். இந்த நிலைமையில வெளியில போயிருக்கானே, என்னமோ ஏதோ ஆயிடும் பயந்துதான். என்னங்க நீங்க? மாமா பத்தி அவங்களுக்கு தெரியாது. தேவையில்லாம நீங்க எதுக்கு நியாயம் பேசிட்டு இருக்கீங்க? என்னம்மா விஜி, நாம என்ன அந்நியமா? அக்கறை இருக்கிறதுனால தானே புத்தி சொல்றாரு. அப்படி இல்லைங்க, எல்லா ஆளுக்காலும் ஒரு கருத்து சொல்றோம்ல, விஜிக்கும் ஒரு கருத்து தோணி இருக்கு, அதை தான் சொல்லியிருக்கு. நான் ஒன்றும் சீரியஸா எடுத்துக்கல, நீங்களும் சீரியஸா எடுத்துக்காதீங்க. சரி சரி, டைம் ஆச்சுங்க, வாங்க போலாம். கிளம்புறேங்க. என்ன கோபி இது? வந்ததும் வராதமா காலைல வெந்நீரை கொட்டிட்டு கிளம்புறேங்கிறீங்க, இருந்து சாப்பிட்டுட்டு போக கூடாதா? தொழில்னு ஒண்ணு இருக்கேங்க, நம்ம வீடு தானே, எப்போ வந்தாலும் சாப்பிட்டுக்கலாம். வரேங்க ரவி, உடம்பு பாத்துங்க. வரேன். வரேன் லீலா, வரேங்க. சரிம்மா. போயிட்டு வரேன் மாமா. சரிம்மா. கூட்டிட்டு போமா, ரூம்ல போய் படுக்க வை. என் நிலைமையை பாத்தியா? என்னை பத்தி அந்த கோபி மனசுல என்ன நினைப்பு இருந்திருக்கும்? லூசுன்னு தானே நினைச்சிருந்திருப்பான். அதெல்லாம் இருக்காதுங்க. இருக்கும். உடம்பு சரியில்லாத நிலைமையில தெருவுல போறேன், கடையில நிக்கிறேன், திருப்பி வந்தா எங்க அம்மா கேக்குறாங்க, நீ இருக்கிற நிலைமையில இப்படி எல்லாம் வெளியில போலாமான்னு. இதான் என் நிலைமையா? நான் என்ன கிறுக்கனா? கோபிக்கு விஜிக்கும் என்னை பத்தி மனசுல அப்படிதான் தோணி இருக்கும். அவங்க வெளியில காமிக்காம போறாங்க. இதுக்கெல்லாம் நான் என்னங்க பண்ண முடியும்? என்னோட இத்தனை வேதனைக்கும் காரணம் நீதான். நான் புலம்புறதுக்கு காரணமும் நீதான். இவன் பேசிக்கிட்டே இருக்கான் கேணை, என்ன மனசுல எந்த உறுத்தலுமே இல்லாம அழுத்தமா இருக்கிறதும் நீதான். ஐயோ கடவுளே! சாமி கூப்பிடல, என்ன ஆயிட போகுது பெருசா? அவர் வந்து கேட்டா மட்டும் உன் மனசுல இருக்கிற உண்மை நீ சொல்லிட போறியா என்ன? நீ அமுக்கினடி, அமுக்கிடி பிசாசு. உனக்கு புருஷன்லாம் முக்கியம் இல்ல.
அவன் நிறைய ஒற்ற சட்டையை கிழிச்சிட்டு பைத்திய மாதிரி அலைஞ்சா கூட நீ வாய் திறந்து உண்மையை சொல்ல மாட்ட, கமுக்கமா இருப்ப. இப்பவே நான் பைத்தியமான மாதிரி தான் இருக்கேன். இப்படியே போனா ஒரு நாளைக்கு நான் தற்கொலை பண்ணிப்பேன், கண்டிப்பா பண்ணிப்பேன். அப்புறம் நீ வந்து அழுவ, வயிற்றுலயே தலையிலே அடிச்சுட்டு அழுவ. அப்ப கூட தவறி போய் உன் மனசுல இருக்கிற உண்மையை கொட்டி அழமாட்டேன். இத பாரு, தயவு செஞ்சு அழாத. ஓஹோ, அழறத உன்னால நிறுத்த முடியாதுல்ல, நீ அழுதுகிட்டே இருப்ப. என்ன என் மேல பரிதாபமா? நிஜமாவே நீ அலறிய? என்னங்க பேசுறீங்க? உண்மையை தாங்க அழற. சரி, இந்த கண்ணீர் உண்மைனா என்கிட்ட உண்மையை சொல்லு. உனக்கு எழுகவனு யாரையுமே தெரியாதா? தெரியாதுங்க. உன் வயித்துல இருக்கிற புள்ள மேல சத்தியமா சொல்லு, இளங்கொன்னு யாரையுமே தெரியாதுன்னு சத்தியமா நீ சொல்லுடி. நீ சொல்றது உண்மைனா சத்தியமே நடி.